Hi friends, welcome to பூரி மசாலா. நம்ம இன்னைக்கு வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு வீட்லயே அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்டார் எடுத்து வச்சிருக்கேன். லவங்கம் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் வந்துட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன். இது வந்துட்டு ஜாதிப்பூ ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 2 அந்த இது வந்து உடஞ்சிருக்கனால இந்த மாதிரி இருக்கு. 2 எடுத்துக்கோங்க ஃபுல்லா இருந்துச்சுன்னா. இது வந்துட்டு மிளகு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஜாதிக்காய் வந்துட்டு ஒரு ஹாஃப் எடுத்திருக்கேன். உள்ள உடைச்சு அந்த எடுப்போம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்துட்டு உங்களுக்கு இன்னொன்று கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேலீஸ் வந்துட்டு இது சின்ன சின்னதாக இருக்கனால வந்துட்டு ஒரு 6-7 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருளாக இருக்கும், அதை வந்துட்டு இப்படி உடச்சி வச்சிருக்கேன். ஒரு 7 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி 1 கப்பு, கொத்தமல்லி 1 கப்பு, ஹாஃப் கப்பு வந்துட்டு சீரகம். ஸோ இதையெல்லாம் நல்லா வந்துட்டு நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னா இதெல்லாம் நல்லா வெயில காய வச்சுட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். சப்போஸ் வெயில் வந்துட்டு உங்களால காய வைக்க முடியல, வந்துட்டு உங்க ஏரியாவில் வெயில் அவ்வளோவா அடிக்காது அப்படின்னா வந்துட்டு இது நல்லா லைட்டா வறுத்துக்கிட்டு அப்படியே அரைச்சி மிக்சியில் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு பக்கத்துலேயே நின்று வறுத்துக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆச்சு வறுத்துக்க. இதை அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப நெருன்னு இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் சல்லடையில் வந்துட்டு ஒரு தட்டிட்டு மீதி இருக்கிறத வந்து இன்னொருக்கு அரைச்சி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு ஆற விட வேணாம். வறுத்ததுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ஓரளவுக்கு கை பொறுக்கிற மாதிரி வந்துட்டு ஆறினாவே போதும், எடுத்து அரைச்சி வச்சிடலாம். ரொம்ப ஆற விட்டா வந்துட்டு அந்த இது வந்துட்டு நல்லா அரைப்படாது சில இதெல்லாம். அவ்வளவுதான், கரம் மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்க அரைச்சு பார்த்து யூஸ் பண்ணி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க கடையில வந்துட்டு கரம் மசாலாவே வாங்க மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.